வாழ்க வளமுடன். நான் வந்து என் பேர் சௌமியா ஸ்ரீ. நான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக இருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 6 months ட்ரைனிங். நான் வந்து ஈரோட்லேருந்து வரேன், ஒர்க் பண்ணுறது திருச்செங்கோடு. ஆல்ரெடி நிறைய பேர் என்ன தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கெலாம் இதை சொல்லிக்கிறேன். தட் நான் ஒரு சின்ன சாங் ஒரு 2 லைன் பாடிக்கிறேன். 8 லைன். திண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்ன பொன்னம்மா சின்ன கண்ணு. திண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன எண்ணமோ நினப்புல, எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுது, எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது, ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் அந்த காலம் அது போல, நிலையா நில்லாது நினைவில் வரும் நிறங்களே, திண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, ஈரம் விழுந்தாலே நிலத்திலே எல்லாம் துளிர்க்குது, நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏதோ சிலிர்க்குது, ஆளும் விழுதாக ஆசைகள் ஊஞ்சல்லாடுது, அலையும் அலை போல அழகெல்லாம் கோலம் போடுது, குயிலே குயிலினமே இங்கு இசையா கூவுதம்மா, கிளியே கிளியினமே அதை கதையாய் பேசுதம்மா, கதையாய் விடு கதையாய் ஆவதில்லையே அன்புதான், தின்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையுமா உள்ளத நானும் சொன்ன லாஸ்ட் லைன். தின்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. ரொம்ப நன்றி என்னோட பாட்டு எல்லாரும் கேட்டதுக்கு. அண்ணா ஆக்சுவலி என்ன தெரியல, நிறைய டைம் நான் முன்னால் பேசுவேன், ஆனால் எனக்கு தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கனால லைட்டாக ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் வந்துட்டு எதுக்கு வந்தேன் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க இங்கே யாருமே வந்துட்டு இந்த ஏஜில் வந்திருக்க மாட்டாங்க இங்கே. நான் ஏன் வந்தேன்னா, ஃபஸ்ட்டு அம்மாக்காக வந்தேன், நெக்ஸ்ட்டு எனக்காக அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு சின்ன வயசுலலாம் கண்ணாடி போடணும்னு ஆசைப்பட்டு தான் கண்ணாடி போட்டேன். நிறைய பேர் இருப்பீங்க இங்கேயும் கண்ணாடி போட்டிருக்கவங்க, ஆசையாக இருக்கும் படிப்பாளினா கண்ணாடி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் போட்டேன். ஒரு 5th ஒரு ஆசை வந்துச்சு. அப்புறம் வேணும்னே கண்ணுதில் போய் கண்ணாடி போட்டேன். அப்புறமா வந்துட்டு இப்போ தான் அதோட ஃபீல் தெரியுது. ஏன்னா அது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு என்னை கொண்டு போயிடுச்சு. இப்போ ஒரு கண்ணில் வந்துட்டு மைனஸு, ஒரு கண்ணில் ப்ளஸ் அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு கண்ணில் ரொம்ப அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் 11th படிக்கும்போதே லேசர் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ லைட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ண, அது என்ன பண்ணான்னு எனக்கு தெரில.
ரேஸ் மாதிரி பாஸ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு 4 days வந்து அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்புறம் இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 23+ அப்படின்னும் போது சரி லென்ஸ் வச்சுக்கலாம், கண்ணாடி எவ்வளோ நாள் போட்டுருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு சரி லென்ஸ் வைக்கலான்னு போனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸில் இருக்கவங்களாம் லென்ஸ் சூட் ஆகாது அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ என்னதாண்டா பண்ணுறது அப்படிங்கும்போது தான் சரி ஐயாவோட அந்த கண் பயிற்சியில் பார்த்தேன். ஸோ நான் அதை ட்ரை பண்ணேன். ஆஃபீஸில் ஃபுல்லாக சிஸ்டமில் தான் உட்காந்துருக்கணும். ஸோ அப்போ உட்காந்து கண்ணை தேய்ச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தால் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்புறம் சரி இந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கு போய் தான் நம்ம உள்ளே போனால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து அம்மாவையும் நானும் வந்துட்டு வந்தோம். அப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு எனக்கு. இப்போ முன்னெல்லாம் வந்துட்டு ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலே சிஸ்டம் பார்த்தோன்னா கொஞ்சம் கண்ணெல்லாம் ஈவினிங் டைம் வரனால் தலைவலி வரும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரியும். ஆனால் இப்போ ஸ்பெக்ஸ் போடாமல் நம்ம பயிற்சி எடுத்துகிட்டு January 6 முடிச்சு போயிட்டு ஒரு 1 month கிட்ட வந்துட்டு நான் ஸ்பெக்ஸ் போடாமே தான் இருந்தேன் சிஸ்டம் பார்த்துட்டு. ஆனால் ஒரு சின்ன எதுவுமே இல்லை, கண்ணு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் பவர் இன்னும் செக் பண்ணல. ஸோ நான் ஒரு 3 months கழித்து போய் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த காலையில் வந்துட்டு நான் அந்த பூவெல்லாம் போட்டு கண்ணில் கரெக்டாக முழிச்சிடுவேன். அது மட்டும் நான் ரெகுலராக கரெக்டாக பண்ணிடுவேன். ஸோ அதெல்லாமே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த நாள் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உணர்வு இருக்கும். அப்புறம் உணவுங்கும்போது நான் எடுத்துகிட்டு போகிற உணவு மட்டும் தான் என்னால் சாப்பிட முடியும், வேறு எந்த உணவும் சாப்பிட முடியாது. அதனாலேயே நான் ஒரு கரெக்டாக இந்த இதுக்குள்ளே இருந்தேன். அதனால ரொம்ப ஒரு 10 கிலோ கிட்ட இழைச்சிட்டேன் நான். அப்புறம் ஆனால் இழைச்சதே பார்த்தீங்கன்னா ஓகே, எனக்கு இழைச்சது ஓகே. ஆனால் மூஞ்சி தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க ரொம்ப ஒடுக்குழுந்துருச்சு, கல்யாணம் பொண்ணு இப்போல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஐயாக்கிட்டே ஒரு ஐடியா கேட்கலான்ட்டு கண்ணை மட்டும் பெருசாகிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கய்யா. அதுதான் எல்லோரும் மூஞ்சியை பார்க்கும் போதே அதான் மூஞ்சி தான் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தான் தெரியும் நம்ம உடல் எப்படி இருக்குது, அவ்வளோ லைட்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபீலிங் அவங்களுக்கு நான் சொல்ல முடியாது. ஸோ நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். முன்னே இருந்ததை விட வெயிட் இருந்தாலும் அந்த வெயிட் வந்து இப்போ ஃபீல் பண்ணுறதில்ல. எங்கள் உடம்பு ரொம்ப லைட்டாக இருக்குது. அப்புறம் கூட இருக்கவங்களே வந்துட்டு எப்படி பாசிட்டிவாக வச்சுருக்கணும், நம்ம அந்த மாதிரி முன்னாடி வரணும் பாசிட்டிவாக வச்சுருக்கணும் அப்படி சொல்லிட்டு அண்ணா கிட்ட தான் கற்றுக்கணும். நம்ம ஐயப்பன் அண்ணா அப்புறம் மனோகர் ஐயா எல்லாருமே ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டு, ஒரு உடன் பிறவாத சகோதரர்கள் மாதிரி என்னை வந்து ரொம்ப ட்ரீட் பண்ணாங்க. அந்த அன்பு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா அந்த அன்பு எனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு எனக்கு தெரில. எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க நிறைய இடத்துக்கு போனால் உனக்கு மட்டும் எப்படி ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறேன், உனக்கு மட்டும் எப்படியாவது ஃப்ரெண்டு அமைகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஈவன் நிறைய நகை கடைக்கு போவோம், துணி கடைக்கு போவோம், எல்லாருமே எப்படியோ ஒருத்தர் வந்து பேசிடுவாங்க பண்ணுவாங்க. அது என்னன்னு எனக்கும் தெரில இது வரைக்கும். அது ஒரு நல்ல விஷயமா நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். சில ஆனால் எங்கள் அம்மா வந்து அதை நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க, என்ன சும்மா தொண பேசிகிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் நான் அது வந்து ஒரு பாசிட்டிவான வழிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு இதில் இருக்கேன். தென் வந்துட்டு இப்போ என்னோடய ஃபியான்சி பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் பயப்படுறாரு, என்ன ரொம்ப அதிகமாக தென்றல் போயிட்டுருக்கேன், அங்கேக்கிட்ட அப்படியே ஜாயின் பண்ணிக்காத அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு 6 மாதம் கல்யாணத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூர் இங்கே தான் வரப்போகிறாரு. ஸோ எல்லா பயிற்சியும் முழுமையாக எடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். கொண்டு வந்துடலாம். அப்புறம் வேறு என்னென்னா ஆனால் கரெக்ட். இப்போது என்னென்னா ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது, ஓகே அதெல்லாம் மறந்துடலாம். நம்ம அது பேர் என்ன பிரபஞ்ச சக்தி பற்றி நம்மள இது பண்ணிட்டு இருந்தோம்ல. அப்போ அவர் சார் கோபி சரணாயே சொல்லிக் கொடுத்தாரு நமக்கு ஒரு வந்துட்டு செல்வமலை தியானம் அதை சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ நான் அதை பெருசளவெல்லாம் பண்ணலை. ஆனால் நான் நினச்சிட்டு இருந்தேன் நமக்கு நான் அப்பப்போ எப்போ வேணால் நினைப்பேன் என் மேலே காசு விழுற மாதிரி, என் மேலே அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் உட்காந்து. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்படி பண்ணனால வந்துச்சா இல்லை எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு தெரில. அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஒரு குட் டே, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. அன்றைக்கி ஒரு 2-3 டைம் வந்து அந்த பேக்கை பார்த்துருப்பேன், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வாங்காமல் வந்துட்டேன், ஃபாஸ்ட்ராக் பேக்கு. அப்புறம் அன்றைக்கி வந்து நான் வாங்கணுன்ட்டுலாம் எதுவும் இல்லை, ஆனால் எங்கள் அப்பா ஏதோ கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி ஒரு கார் நிறுத்தினார். அப்புறம் நாங்கள் போனோம். அப்புறம் பார்த்தா ஃபாஸ்ட்ராகில் 60% ஆஃப் அப்படின்னு போட்டிருந்தான்.
அந்த பேக்கை பார்த்தோன்னே எனக்கு விட்டு வர மனசே இல்லை. அப்புறம் எங்கள் அம்மா கூப்பிட்டு போனால் இன்னொரு பேக் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த மாதிரி நம்ம நினச்ச விஷயம்லாம் ஒவ்வொன்றா நடக்கும்போது நமக்கே ஒரு நம்பிக்கை வருது. நம்ம நினைக்கிறது நல்லா தான் நினச்சோன்னா நல்லா தான் நடக்கும் அப்படின்ட்டு. சுற்றி யாராவது நெகட்டிவாக பேசினாங்க கூட என்னால் அதை காதோல கூட கேட்க முடியல. இப்படிலாம் வேண்டாம், அப்படி பேசாதீங்க, என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் நான் வந்து அப்சர்வ் பண்ணணும், அது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு என் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லது நினச்சா எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். நம்ம எல்லோரும் அப்படி தான் இருக்கோம். இந்த வந்திருக்க எல்லோரும் உணவு முறை வந்து நான் ஒரு 80% தான் ஃபாலோ பண்ணேன். அப்பப்போ ஏதாவது ஸ்மெல் வந்துச்சுன்னா நான் சரி ஓகே பரவாயில்ல இன்னைக்கு ஒன்றா லீவ் விட்டுலான்னு நானே சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி ரொம்பலாம் நான் என்ன வருத்திக்கெலாம் பண்ணல. நான் வந்து ஒரு 80% ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி எல்லாமே மூச்சு பயிற்சியிலேருந்து வாசனை வந்தா பக்கத்தில் இருக்கவங்க டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ தான் எனக்கு பிடிச்ச சாம்பார் சாதமாக இருக்கும். ஐயோ சாப்பிட முடியலையே அப்படின்னு இருக்கும். சரி ஓகே ஒரு 2 வாரம் சாப்பிடுவோம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்ருவேன். அப்புறம் மறுபடியும் வந்து டயட் ஃபாலோ பண்ணிப்பேன். அதெல்லாம் வெளியே சொல்கிறது இல்லைங்கய்யா. அப்புறம் அம்மாவும் அப்படி தான் சமைப்பாங்க. எனக்காவது முடியல நான் ஃபோன் பண்ணுவேன், என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பேன். இல்லை லைட்டாக சாப்பிட்டுட்டேன் அப்படிம்பாங்க. என்னை விட்டு நீங்கள் மட்டும் வீட்டில் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ்லேருந்து கேட்பேன். அப்புறம் வந்துட்டு வேறு குளியல் முறைகளை மோஸ்ட்லி நான் தயிர் குளியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இப்போ ஏதோ 2-3 நாள் தான் இங்கே கொடுத்த சோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மற்ற ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி தக்காளி குளியல் தான் வந்துட்டு எடுப்பேன். அது நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும், டக்குன்னு அரைச்சி குளிச்சிடலாம். ஈஸியாக அதான் நான் நிறைய வரும். அதுவே எங்கள் அம்மா விட மாட்டாங்கண்ணா, என்ன போய் வேப்பிலை எல்லாம் அரைச்சி குளியாத, காசு இல்லை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கே விட மாட்டாங்க. மரத்துலேருந்து உருவிக்கலாம், எவ்வளோ ஒரு எக்கனாமிக்கல் எங்கள் அம்மா அவ்வளோ இது. ஸோ அதனால் அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாமே இது நல்லா இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக சுடி போட்டுகிட்டே இருந்தப்போ எனக்கு அவ்வளோ தெரியல. இந்த நம்ம உடம்பு வந்து நம்ம இந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சாரீ கட்டப்போ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு 3 நாள் தொடர்ந்து சாரீ கட்டியிருந்தேன். முன்னால் நினைப்பேன் எப்படா கல்யாணத்துக்கு அப்புறம் சாரீலாம் கட்டிகிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். இப்போ தான் தெரிஞ்சு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமா சாரீ கட்டினா கூட அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஸோ பெண்மை சம்மந்தப்பட்டமான விஷயமும் வந்து நம்ம இங்கே கற்றுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் ஐயாவோட மஞ்சள் பூசி குளிக்கிறது அது எல்லாமே நான் பார்த்துட்டு ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 3 times அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஐயா சொன்னார், ஒரு மஞ்சள் பூசி குளித்தா அடுத்தவங்களோட பார்வை வந்து மாறும், நம்ம மேலே படுற பார்வை வந்து ஒரு தெய்வீக தன்மையாக பார்ப்பாங்க அப்படி சொன்னார். ஸோ அதை நான் வந்து ரியலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறதும் நம்ம பார்த்தாலே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளோட எண்ணங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. நம்ம சொல்கிறத அவங்க வந்து நம்ம திரும்ப சொல்ல தேவையில்லை, ஒரு டைம் சொன்னாவே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்தளவுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்கு ஆஃபீஸில் டைம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் டெய்லியும் ஒவ்வொரு புது விஷயங்கள் இருந்தது. ஸோ அதனால தான் என்னை வந்து என்றைக்கே ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த ஃபீட்பேக்கெல்லாம் எதுவுமே எழுதலை. நேற்று தான் வந்து எழுதி மனோகரன் ஏட்ட சும்மா எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன், ஐயாவே டைப் பண்ணிட்டாரு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இது வந்து இவ்வளோ பிஸிலையும் எனக்கு வந்து எல்லாமே பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இறைவன் அருளால் தான் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஒரு நிமிஷம் அம்மா வந்து மேடைக்கு கூப்பிட்றேன், வந்து ஒரு 2 வார்த்தை பேசுங்க. என்னங்கய்யா? எக்கனாமிக் மம்மி. எந்தெந்த விஷயத்தில் எப்படிலாம் சிக்கனம் பண்ணலான்னு எங்கள் அம்மா கிட்ட தான் நான் கற்றுக்கணும். என்னதான் ரொம்ப செலவாளி, நீ எப்படி போய் சமாளிக்க போகிற அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. என்னை பற்றி சொல்லாமல் மற்ற பொதுவாக பண்ணி பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் அங்கே வந்ததை எனக்கு வந்து ரொம்ப முழங்கால் வலி இருந்துச்சு, நடக்கவே முடியல. பொண்ணுக்கு வந்து உறுதிநாக ஃபங்க்ஷன் வைக்கிறப்ப 2 முழங்காலுமே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் நான் வந்து உரம்பரையெல்லாம் கூப்பிடவே போனேன். அப்புறம் மறுக்கா இங்கே வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தாப்புல. அப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு 88 கிலோ இருந்தேன். இங்கே வந்து ஒரு 4 நாள்லேயே ஒரு 2 கிலோ குறைஞ்சி 86 வந்தேன். இப்போ வந்து 82 இருக்கேன். ஆனால் முன்னாடி இருந்த கால்வெளியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சி நல்லா இருக்குது, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. அதுக்கு எல்லாமே என் பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னைக்கு கூட வர முடியாமல் சில சூழ்நிலை தான் இருந்தாலும் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்திருக்கோம்.
ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்னை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நான் தான் புள்ள மாதிரி இவ தான் அம்மா மாதிரி ஃபாலோ பண்ண வச்சுட்டாப்புல. கொஞ்சம் ஏதாவது நான் இல்லை பசிக்குது ஏதாவது சாப்பிட்றேன் வேண்டாம் அப்படின்ட்டுருவான். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்லேயும் அவரும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நாங்கள் ஷாப்பிங் போனால் கூட வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போவோம். அங்கே இருக்கிறது எதுவும் சாப்பிட மாட்டோம். கடையில் புடவைய பார்க்க ஃப்ரூட்ஸ் அள்ளி சாப்பிட்டுட்டே உட்காந்துருவோம். நகைக்கடையில் ஆகட்டும், துணி எடுக்க போகட்டும், எல்லாமே வெள்ளரிக்காய், இந்த கொய்யாப்பழம் அந்த மாதிரி தான் கொண்டு போய் இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆயில் புல்லிங் பண்ணுறோங்க சார். கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இன்னும் 48 நாள் முடியட்டும், அப்புறமே சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். பல்பொடி அதெல்லாம் வந்தன்னைக்கே எடுத்து பேசலாம் வச்சாச்சு. வச்சாச்சு, தூக்கி போட்டாச்சு. வேறு என்ன சொல்கிறது? ஓகே, வேறு ஒன்றும். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக நேற்று நான் கோயிலுக்கு விசேஷத்துக்கு போனோம். நேற்று வந்துட்டு சாயந்தரம் மாதிரி போனப்போ தங்கச்சீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கேட்டாங்க, அக்கா எப்படிக்கா இவ்வளோ இழைச்சிட்டீங்க, எப்படிக்கான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் 24க்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் இன்றைக்கி போய் தான் இனிமேல் சொல்லணும். அப்புறம் வீடியோஸ்லாம் எனக்கு கண் வந்து அருணோதயம் பார்க்குறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து தங்கச்சி 2 பேருமே வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவங்க ஃபர்தராக வந்து கேம்ப் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபேட்டாக இருக்கனால வெயிட் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்ச் இல்லைனா ஏப்ரல் அந்த மாதிரி கேம்ப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தராக நம்ம எங்கன்னா வெளியே போகவே இல்லை நான் அதிகமாக. ஸோ போகும்போது கேட்கும்போது அப்படி தான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு மேலே கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மோஸ்ட்லி எனக்கே ஒரு சர்வீஸ் மைண்டடாக தான் இருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய நேரத்தை ஒதுக்கி எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு நல்லது பண்ணணும். இப்போ நான் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தது, எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், தம்பி நல்லா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாருமே சுற்றி இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க எகுதி வீட்டுக்காரங்க உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே சாமி கும்பிடுவேன் நான் ஃபஸ்ட்டு. அது எனக்கு பர்சனலாக கும்பிடுனே தெரியாது. ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாருமே அப்படின்னு பொதுப்படையாக தான் நிறையா பேசுவேன் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு மைண்ட் தாட் தான் வந்து என்னை இவ்வளோ தூரம் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா தெண்டல் குடும்பத்தினர் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸு. தெண்டலையாக்கு ஒரு பெரிய நன்றி.